1 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன். தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை தோசையாக ஊற்றிக்கலாம். மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு பீஸா சாஸ் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். துருவிய கேரட், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், துருவிய சீஸ், இது கூட குடை மிளகாயும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். மிதமான தீயில் வேகட்டும். நல்லா வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இப்போ ஒரு கடலை மாவு வச்சு ஒரு காய்கறி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.